ஆக்டர் அஜ்மல் அவர்கள் கோட் படத்தோட ஷூட்டிங் இன்னையோட எனக்கு முடியுது அப்படின்ற மாதிரி நேத்து அப்டேட் பண்ணிருக்காரு. அதாவது இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி இன்னைக்கு தான் எனக்கு கோட் படத்தோட லாஸ்ட் டே ஷூட், ஒரு அமேசிங் ஜேர்னியா இருந்துச்சு. சோ இந்த கதாபாத்திரத்தில் இருந்து விடைபெறுகிறேன். சோ நெக்ஸ்ட் என்ன படம் அண்ட் என்ன ரோல் பண்ண போறான் அப்படின்றதுல பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இவரோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா கோட்டோட போஸ்டர்ல இருந்து அதே காஸ்டியூம் தான். 4 பேரோட காஸ்டியூமையும் பார்க்கும்போது FBI SWAT டீம் மாதிரி இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே படத்தோட கதைக்களம் பற்றி பெருசா கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு பக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஷூட் பண்ணிருக்காங்க அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸோட கேமியாவும் இருக்கு. சோ கிரிக்கெட் பேஸ்டு படமா இருக்கும்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு ஸ்வாட் டீம் ஆட்டம் இருக்காங்க. தென் மாநாடு மாதிரி டைம் லூப் இல்ல டைம் டிராவல்னு நிறைய தியரி ஓடிட்டு இருக்கு. சோ வெங்கட் பிரபு அவர்கள் என்ன குக் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. விசில் போடு சாங் லிரிக்ஸ் வச்சும் பெருசாலாம் கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் வர போற சயின்ஸ் சிங்கில வச்சாவது ஏதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நிறைய பெரிய ஹீரோஸ் படங்கள் வரப்போகுது. ராயன், தங்கலான், கங்குவா, இந்தியன் 2, வேட்டையன், அமரன் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஹீரோஸ் படங்கள் இனிமேல் தான் பேக் டு பேக் வரப்போகுது. சோ கோட் படத்துக்கு அப்புறம் பர்சனலா தங்கலான் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் 2. சோ எந்த படம்லாம் சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.